Hi friends, welcome back to our channel Score Marks. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ்ல தான் ஒரு வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Jan 1 to 7. ஸோ அன்னைக்கு நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் குவிஸ் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம பேராகிராஃபாக பாயிண்ட்டாக படிக்கிறதுக்கும் அண்ட் தென் நீங்கள் குவிஸாக படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக டெய்லியும் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் தென் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் குவிஸாக வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் படித்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ Jan 1 to 7 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, நீங்கள் பார்த்து வச்சுருப்பீங்க. ஸோ இதில் தான் இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஷின் அண்ட் ஆன்சராக பார்க்க போகிறோம். கொஷின் அண்ட் ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மோன்பா ஹேண்ட்மேட் பேப்பர் யூனிட் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்டேட். ஸோ அந்த யூனிட் வந்து எந்த ஸ்டேட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க, எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் நம்மளோட கொஷின். ஸோ நான் தமிழில் நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ நான் அப்படியே இங்கிலீஷில் படிச்சுட்டு உங்களுக்கு நான் தமிழில் கொஷின் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, எந்த ஸ்டேட் அப்படின்றது. ஸோ இந்த மோன்பா ஹேண்ட்மேட் பேப்பர் யூனிட் வந்து யார் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். ஸோ அவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த யூனிட் வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஏ, அருணாச்சல் பிரதேஷ். ஸோ நெக்ஸ்ட்டு த ஈஸ்டர்ன் dedicated front coriander new section which inaugurated is found by which organization அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து யார் லான்ச் பண்ணாங்க, அந்த யூனிட்டையும் அந்த நியூ செக்ஷனை யார் லான்ச் பண்ணாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் யார் வந்து ஃபண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் வந்து இதை வந்து விர்ச்சுவலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த யூனிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஓகேவா? ஸோ அந்த யூனிட் பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட். ஸோ இதுக்கான ஃபண்ட் வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க். ஓகேவா? ஸோ அவங்க தான் கேட்டிருக்காங்க யார் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ வேர்ல்டு பேங்க். இது யூபியில் பிஎம் தான் வந்து இந்த நியூ செக்ஷனை வந்து விர்ச்சுவலாக வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள். விச் கண்ட்ரி நெக்ஸ்ட் கொஷின் விச் கண்ட்ரி இஸ் டு செட் ஜாயின் அஸ் 6th member of 5 eyes இன்டெலிஜென்ட் நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 eye இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, பிரிட்டன், கனடா, நியூசிலாந்து அண்ட் யூஎஸ். ஸோ இப்போ புதுசாக வந்து யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜப்பான். ஸோ இது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ட்ரெட்ஸ் வருது இல்லையா, ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் அந்த டெரரிஸ் அந்த ட்ரெண்ட்ஸ் இல்லை அவங்க வந்து பாதிப்பாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் இருக்குது. ஸோ இதில் வந்து ஜப்பானும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடாப்ட் A heritage is a scheme implemented by Ministry of Tourism in association with which union ministry அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அடாப்ட் ஏ ஹெரிட்டேஜ் அப்படின்றது எந்த யூனியன் மினிஸ்ட்ரி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸா, இல்லை ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸா, இல்லை ட்ரைபல் அஃபேர்ஸா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த ஹோம் அஃபேர்ஸ் கண்டிப்பாக வராது, ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வராது, இந்த கல்ச்சர் அண்ட் ட்ரைபலில் தான் வரும். நான் அப்படியே கெஸ் பண்ணுறேன். பட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடாப்ட் அண்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்றது அந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா அப்னி தபார் அண்ட் அப்னி பெச்சான் அப்படின்றது தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஸோ அவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுனா எதுக்காக அப்படின்னா நம்மளோட டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காகவும் ஸோ இன்னும் வந்து ஹெரிட்டேஜை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த ஒரு அடாப்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்ற ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க, எந்த மினிஸ்ட்ரி கொண்டு வந்தது அப்படின்றத பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இங்கே யார் கூட வந்து கொலாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ அதில் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு யூடியில் இருக்கிற அவங்க 2 பேர்கிட்டையும் கொலாப் பண்ணி நம்ம வந்து பாதுகாக்கணும் இந்த ஹெரிட்டேஜும் இந்த எல்லா பிளேசஸும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5th கரண்ட் அஃபேர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் போலினேட்டர் பார்க் ஹேஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் ஸ்டேட் அப்படின்ட்டு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க பாருங்கள். இந்தியாஸ் ஃபஸ்ட்டுன்னு வந்தாலே கண்டிப்பாக அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, அந்த மாதிரி வர பார்க்கோ இல்லை ஏதாவது ஒரு பிளேஸோ ஏதாவது ஒரு அவார்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டுன்னு வந்தது நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்
பாலினேட்டர் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தராகண்ட். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ்லனா நைட்டியால். ஓகே, ஸோ அது எங்கே இருக்கா, எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா நம்மளுக்கு உத்தராகண்டில் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா இந்த பாலினேட்டர் பார்க் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு ஸ்பீசஸ் பாலினேட்டர்ஸ்னால் அந்த இன்செக்ட் தான் நம்ம பாலினேஷன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பேர்ட்ஸு, ஹனி பீஸ், பட்டர்ஃப்ளைஸ் அந்த மாதிரி எல்லா இன்செக்ட்ஸ் 40 ஸ்பீஷஸ் கிட்ட அவங்க வந்து பாதுகாத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுலேருந்து ரிசர்ச் பர்பஸ்க்காகவும் அதை கன்சர்வ் பண்ணுறதுக்காகவும் ஒரு பார்க் வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பாலினேட்டர் பார்க். எங்கே அப்படின்னா நைட்டிஹால், உத்தரப்பிரதேஷ். ஓகே, இது வந்து ஒரு 4 ஏக்கர்ஸ் கிட்ட இந்த ஒரு பார்க் வந்து அமைய போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹிஸ்டோனியா விச் ஹேஸ் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ். என்னன்னா ஈஸ்டோனியான்றது எந்த கண்ட்ரியில் இருக்குது, எந்த காண்டினென்ட்டில் இருக்குது அப்படின்றது தான் நம்மளோட கொஷின். ஸோ ஈஸ்டோனியான்றது நார்த்தன் யூரோப்பில் இருக்குது. ஸோ யூரோப் காண்டினென்ட்டில் நார்த் சைடில் இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டலிக் சி அண்ட் கல்ஃப் ஆஃப் ஃபின்லாண்ட் ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்குது. எதுக்காக அப்படின்னு இப்போது இந்த நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கேபினெட் நம்ம இந்தியா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த 3 கண்ட்ரி கிட்ட ஈஸ்டோனியா அண்டு சவுத் அமெரிக்கா அண்ட் டாமினன்ட் ரிப்பப்ளிக் நார்த் அமெரிக்காவில் இருக்கிற 3த்துக்குமே பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஸ் வந்து இந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த நியூஸில் வந்திருக்கு. ஸோ ஈஸ்டோனியான்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தன் யூரோப். ஸோ இங்கே வந்து ஆப்ஷனில் யூரோப் இருக்குது. ஸோ யூரோப் தான் ஆன்சர். ஓகே, so next question, which type of ethanol is made from sources like molasses, sugar cane, sugar beet and sorghum and edible oils அப்படின்ட்டு. ஸோ 3 எத்தனால் இருக்குது, 1G 2G 3G அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 1G எத்தனால் தான் வந்து நம்மளுக்கு இந்த சுகர் கேன் இந்த மொலாசஸில் எடிபலாக நம்மளுக்கு கிடைக்கிற ஆயிலேருந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து யார் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனால் டிஸ்டிலேஷன் பண்ணும் போது அந்த கெப்பாசிட்டி வச்சு நம்ம இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எத்தனால், அந்த ஐஜின்றது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எத்தனால். ஸோ இது எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன், பீட் இந்த மாதிரி எடிபலான சோர்சஸ் ஆயில்ஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா, ஸோ அதில் செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல்ஸ் வந்து நான் எடிபல் அக்ரிகல்ச்சர் அந்த ரெசிடியூலேருந்து கிடைக்குது. அண்ட் 3G பயோஃபியூல்ஸ்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்லேருந்து கிடைக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் எது நம்மளுக்கு எடிபலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எத்தனால். ஸோ நெக்ஸ்ட்டு லீஃப் நோஸ்ட் பேட். இது வந்து நியூஸில் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ இது எந்த ஸ்டேட்டில் வந்து இருக்குது, டிப்பிக்கலி ஃபவுண்ட் இன் விச் ஸ்டேட் அந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ லீஃப் நோஸ்ட் பேட் அப்படின்ற ஒரு பேட் வகையை சேர்ந்தது. இது வந்து எக்ஸ்டென்ஷன் அழிவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் 2 இடத்துல தான் இருந்தது. ஸோ 2 கேவ்ஸில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கர்நாடகா கோலார் டிஸ்ட்ரிக்டில் தான் அதுக்கு பார்த்துருக்காங்க. பட் அதில் ஒரு இடத்துல அந்த 2 கேவ்ஸில் இருக்கிறதும் வந்து இப்போதைக்கு அவங்க பார்க்க முடியல, வந்து எக்ஸ்டெண்ட் அழிவுக்கு வந்துருச்சு, ஸோ அது குறைஞ்சிருச்சு அப்படின்றதுனால கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் இந்த பேட் கன்சர்வேஷன் இந்தியா ட்ரஸ்ட்டும் சேர்ந்து அதுக்கான மெஷர்ஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா அது வந்து அந்த ஸ்பீஷஸ் வந்து அழிய போகுது அப்படின்னு நம்ம நினைக்குவோம், அதை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து லீஃப் நோஸ்ட் பேட் வந்து இப்போ வந்து எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. ஓகே, அதுதான் வந்து எங்கே அது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 2 கேவ்ஸில் தான் இப்போதைக்கு நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸோ அதோட எண்ணிக்கையும் இன்னும் குறைய ஆரம்பிச்சதுனால அதுக்கான மெஷர்ஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, கன்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆவியன் இன்ஃப்ளூயன்ஸா பேர்ட் ஃப்ளூ ஹேஸ் பீன் ஃபவுண்ட் இன் க்ரோஸ் இன் விச் இந்தியன் ஸ்டேட் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பேர்ட் ஃப்ளூ, ஆவியன் இன்ஃப்ளூன்ஸா, பேர்ட் ஃப்ளூலே நிறைய பேர் இருக்குது. ஸோ இதில் ஆவியன் இன்ஃப்ளூன்ஸா அப்படின்ற அந்த ஃப்ளூ வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க, க்ரோஸில். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ இதில் தான் வந்து போபாலில் வந்து ராஜஸ்தானில் இருக்க போபால் வந்து 50 crores கிட்ட வந்து இறந்துருக்காங்க. ஓகே, ஸோ அதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அந்த மெடிக்கல் அந்த நம்மளோட பாதுகாப்பு ப்ரிவென்ஷன் குரூப் எல்லாமே ஒரு அசன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ராஜஸ்தான். ஓகே, என்ன ஸ்டேட்டில் வந்து இதை கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் ராஜஸ்தான் போகணும். நெக்ஸ்ட்டு விச் ஸ்போர்ட் பர்சன் ஹேஸ் பீன் அவார்டட் நைட்ஹுட் இன் UK ஹானர்ஸ் லிஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த நைட்ஹுட் அவார்ட் வந்து UK ஹானர்ஸ் லிஸ்ட்டில் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவஸ் ஹாமில்டன். ஓகே, ஸோ இவங்களுக்கு தான், இவங்க வந்து யாருன்னா பிரிட்டிஷ் ரேசிங் டிரைவர். ஓகே, அந்த ரேஸ் கார் இல்லையா, ஸோ அந்த ரேசிங் டிரைவராக இருக்கார். ஸோ இவரோட ஸ்போர்ட்ஸில், பிஸ்னஸில் அண்ட் பொலிட்டிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக இந்த நைட்ஹுட் அந்த ஹானர் லிஸ்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, யார் அப்படின்னா லீவஸ் ஹாமில்டன். So next, India's highest meteorological center has been inaugurated in which state? So இது important. India's highest அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக். ஓகே, லடாக்ல தான் வந்து இந்தியாஸ் ஹையஸ்ட் மெட்ரோலஜிக்கல் சென்டர் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டாக்டர் ஹர்ஷவர்தன். அவர் எந்த மினிஸ்டர் அப்படின்னா யூனியன் எர்த் அண்ட் சயின்ஸ் மினிஸ்டர். ஸோ அவர் தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா அந்த ஸ்பேஸில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அந்த பகுதிகளில் இருக்கிற அந்த வெதர் ஃபோர்காஸ்ட்காகவும் இந்தியாவுக்காகவும் இன்னும் பெட்டரான ஃபோர்காஸ்ட்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ மீட்டர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 மீட்டர்ஸ் வந்து அபோவ், ஸோ அந்த லேட்டிடியூட் அபோவில் வந்து இது லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ யார் இதை இனாக்ரேட் பண்ணாங்கன்னா டாக்டர் ஹர்ஷவர்தன். நெக்ஸ்ட்டு 13th ஜாக் சான்சன். ஸோ அவர் வந்து ஹூ ரீப்ளேஸ்ட் முகேஷ் அம்பானி ஆஸ் ஏஷியாஸ் ரிச்சஸ்ட் பர்சன், என்ன கண்ட்ரி அப்படின்னு கேட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து முகேஷ் அம்பானினா ஏஷியாஸ் வந்து ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்தாங்க. இப்போதைக்கு வந்த இண்டெக்ஸ் பூமர் பில்லியனர்ஸ் இண்டெக்ஸில் வந்து அதை மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாங் சான்சன் தான். இவர் வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ இவர் வந்து யாரை ரிப்ளேஸ் பண்ணியிருக்காரு, யாரை தாண்டி வந்திருக்காருன்னா நம்மளோட இந்தியாவோட முகேஷ் அம்பானி அண்ட் சைனாவோட ஜாக்மா. ஸோ இவங்க 2 பேரையும் பீட் பண்ணி வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து சைனாவில் இருக்க இந்த லார்ஜஸ்ட் ப்ரிவரேஜ் கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஓனர். ஓகே, அண்ட் ஃபார்மலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இவர் நிறைய வந்து கெயின் பண்ணியிருக்காரு. இவரோட ஷேர் எல்லாமே வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இவர் ஏஷியாஸ் ரிச்சஸ்ட் பர்சன். So next, which state was awarded the first place for excellence in implementation of PMAYU? ஸோ இது என்னென்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன். ஓகே, இதில் வந்து யார் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த எக்ஸலன்ஸ் ஸ்டேட்டில் அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி. ஓகே, ஸோ உத்தரப்பிரதேஷ் தான் இந்த அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் வந்து அதுக்கடுத்து யாருன்னா மத்திய பிரதேஷ், எம்பியும், அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ். ஸோ இவங்களுக்கு முன்னாடி வந்து உத்தரப்பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டு அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து குட்டி குட்டி ஸ்டேட்ஸில் அண்ட் தென் முனிசிபாலிட்டியில் வந்து விசாகப்பட்டினம் வந்து இந்த எக்ஸலன்ஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்கு. இது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட், விச் இந்தியன் சிட்டி இஸ் டு பிளே ஹாஸ்ட் டு த 51th எடிஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா, IFFIயோட அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் யார் வந்து ஹாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கோவா. ஸோ கோவாவில் தான் நடக்க போகுது. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மந்தில் நடக்க போகிறது தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. Next, Sambalpur, where Prime Minister of India laid the foundation stone of IIM, is located in which state? ஸோ இப்போ வந்து சாம்பல்பூர் வந்து எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு ஆன்சர் போயிடும், தெரிஞ்சிடலாம். பட் IIMனா என்னென்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த கேம்பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மோடி தான் வந்து ஃபவுண்டேஷன் அந்த அடிக்கல் நாட்டி வச்சிருக்காரு. ஸோ அது சாம்பல்பூரில் வந்து அடிக்கல் நாட்டி வச்சிருக்காரு. ஸோ அது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒடிசா. ஸோ இப்போ யார் வந்து அதை இனாக்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா நரேந்திர மோடி. அது எங்கே அப்படின்னா சாம்பல்பூர். என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். எங்கள் ஸ்டேட் அப்படின்னும் போது ஒடிசா. ஸோ நம்மளுக்கு 4 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்சஸ் 2021. ஸோ இது வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஓகே, இது ஆன்சர். ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்சஸ். ஸோ ஆந்திர பிரதேஷில் இருக்க நிறைய சாங்சுரிஸ், பேர்ட் சாங்சுரிஸில் வந்து இந்த சென்சஸ் வந்து நடத்திருக்காங்க. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, which Indian city has the maximum CCTV coverage according to recent report published in South Asia Journal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜேர்னல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சென்னையில் தான் அதிகமான சிசிடிவி கேமராஸ் வந்து இருக்குது. ஓகேவா? எப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1000 பாப்புலேஷனுக்கும் மேக்ஸிமமான ஒரு கவரேஜ் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு வந்து சிசிடிவிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இந்தியாவில் நடத்தின எல்லா ரிப்போர்ட்லேயுமே. அண்ட் தென் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் இந்தியாவில் தான் வேர்ல்ட்லேயே வந்து டென்சிட்டிஸ் எப்படி சொல்கிறது நிறைய சிசிடிவி கேமராஸ் இருக்கிற 2 பெரிய கண்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ இதுவும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இந்தியன் சிட்டியில் வந்து எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ நெக்ஸ்ட், பிரிட்டன் ஹேஸ் ரீசென்ட்லி என்டர்ட் டாக்ஸேஷன் ஆன் விச் ப்ராடக்ட்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ், சானிட்டரி ப்ராடக்ட்ஸ், லேப்டாப்ஸ் அண்ட் பேராமெடிக்கல் டேப்லெட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பிரிட்டன் வந்து டாக்ஸேஷன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டேக்ஸ் பேர் வந்து டாம்டான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன் லெஃப்ட் ஆன உடனே அவங்க எடுத்த ஒரு பெரிய டிசிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே அவங்க கன்சிடரேஷனை பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அதை எண்ட் பண்ணிட்டாங்க. சானிட்டரி ப்ராடக்ட்ஸில் இருக்க டாக்ஸேஷனை வந்து அவங்க வந்து எண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு current affairs. So next, as per recent statement of
which country recorded the highest number of birds on the New Year's Day அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுனா நீங்களே வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இந்தியா தான். ஸோ இந்தியாவில் தான் வந்து 3,71,500 பேபிஸ் வந்து நியூ இயர் அன்றைக்கி பிறந்திருக்கு அப்படின்றத ஒரு ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து யார் பார்த்தீங்கன்னா சைனா, அண்ட் தென் Which country has passed the Malala Yousafzai Scholarship Bill recently அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா, பாகிஸ்தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான். அவங்க வந்து பாகிஸ்தான் தான், பட் மலாலா வந்து பாகிஸ்தான் தான், பட் யார் வந்து அந்த பில் கொண்டு வந்திருக்காங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். எதுக்காக அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற பாகிஸ்தான் உமன்ஸ்க்கான அந்த ஹையர் எஜுகேஷனுக்கான ஸ்காலர்ஷிப். ஸோ அந்த ஒரு பில் தான் அவங்க வந்து ரீசென்ட்லி இது பண்ணியிருக்காங்க. அந்த பில்லுக்கான பேர் வந்து மலாலா யூசுஃப் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவங்கள வந்து ஹானர் பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் 40th scientific expedition with destination is being fueled by Indian oil. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா. ஓகே, ஸோ எந்த ஓஷனில் இந்த மாதிரி நடக்கும் அந்த எக்ஸ்பெடிஷன். ஸோ இது வந்து அண்டார்டிகாவில் நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் கோட்டயம் வேர் H5N8 avian influenza has been confirmed recently. ஸோ அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, பேர்ட் ஃப்ளூ தான். ஸோ எங்கே கோட்டயம்னா கண்டிப்பாக கேரளா தான். ஸோ கேரளா தான் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் பேர்ட் ஃப்ளூ என்ன இருக்குன்னா எதில் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க, நம்ம வந்து ராஜஸ்தானில் வந்து க்ரோஸ் இறக்குறதுலாம் நம்ம பார்த்தோம். இதில் வந்து நிறைய டக்ஸ் வந்து ஒரு வீக்லி, ஒரு வாரத்துலேயே வந்து நிறைய டக்ஸ் வந்து இதனால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கு. ஸோ அதை வச்சு தான் இந்த ஃப்ளூ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி ஃபர்தராக வந்து ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி இவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இது ஆல்ரெடி ரிப்பீட் ஆகுது, பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ மலாலா யூசுஃப் ஸ்காலர்ஷிப் வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் குவிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியான அண்ட் குவாலிட்டியான கொஷின்ஸ் வந்து நான் தேடி உங்களுக்கு பிடிச்சி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் முடிஞ்சால் இந்த மந்த்லி என்னோட நோட்ஸ் வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வீடியோவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜான் மந்த் நம்ம எல்லாருமே எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜான் மந்தில் என்னோட நோட்ஸ் எப்படி இருந்தது, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால வீக்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ கண்டிப்பாக வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த 25 கொஷின்ஸில் இருந்து ஒரு கொஷின் நம்மளுக்கு எங்கேயாவது கேட்டிருந்தால் நம்ம கண்டிப்பாக எழுதுவோம். ஸோ அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து இப்போது யூடியூப்லேயே உங்களுக்கு நிறைய சோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோட சேனல் சொல்ல நிறைய பேர் வந்து படிக்கிறவங்க, எஜுகேட்டர், ஆஸ்பரன்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்து நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா குவாலிட்டியான கண்டென்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த சேனல் பாருங்கள். அந்த வீடியோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு பார்க்காம விட்டுறாதீங்க. ஸோ கரெக்டாக நம்ம எக்ஸாம் டைமில் வந்து பெரிய பேர்டன் ஆகிடும், நம்மளால் பார்க்க முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. ஸோ இருக்கிற டைம்லேயே வந்து வீடியோஸ், உங்கள்கிட்ட புக்ஸ் இருக்கோ ஏதோ ஒன்று இருக்கிற டைமில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கோல் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இது வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, நான் அதை தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அன்அகாடமி ப்ரமோஷன் ஆட் தான் பார்க்க போகிறோம். அன்அகாடமி டிஎன்பிசி பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெஸ்ட், ஒரு பிராண்டடான, ஒரு ஹையஸ்ட் இந்தியன் ரேட்டிங் ஒரு வெப்சைட் தான் அன்அகாடமி. ஸோ அதில் பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்து நம்மள கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டென்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கோட் ஸ்கோர் மேக்ஸ் அப்படின்ற யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அன்அகாடமி ஆப்பில் வர ஃப்ரீ கண்டென்ட் எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். டெய்லி டெஸ்ட், மார்க் டெஸ்ட், ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் குரூப் 1 முடிஞ்சது. ஸோ இருந்தாலுமே அந்த டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு ஆப்பில். ஸோ அதையும் வந்து அந்த டைம் டேபிள் படி கொஷின்ஸ் வந்து 8 PM வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஃப்ரீ கண்டென்ட்டை அன்லாக் பண்ணுறதுன்னா அன்அகாடமி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்வைட் கோட் கேட்கும். ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே அன்அகாடமியில் ப்ளஸ் இருக்குது. ஸோ அன்அகாடமி ப்ளஸில் போனீங்கன்னா லைவ் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட் வைட் டெஸ்ட் சீரிஸ், மார்க் டெஸ்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் தென் இப்போ என்ன கரண்ட்டில் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 8th January இலக்கு அப்படின்ட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ குரூப் 2க்கு படிக்கிறவங்க, GS அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்னை வந்து கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே ட்ரஸ்டபிளான கோர்ஸ் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெற்றி குரூப் 1 மெயின்ஸ் எழுத போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ Jan 11th ஸ்டார்ட் ஆகுது, அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வேணும், அன்அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கோட் இன்வைட் கோட் கேட்கும்.
இருக்கும். ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா ஸோ அதில் இருக்கிற எந்த பேக் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை நீங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அன்அகாடமி. ஓகே, ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் வந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இலக்கு அண்ட் தென் வெற்றி. ஸோ ஃப்ரீ கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண முடியாதவங்கலாம் அட்லீஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஓகே.